என்ன சொல்லுங்க ஃபஸ்ட்டு கல்ற திருவிழா சார். அது கல்ற திருவிழா வந்து என்டையர் சிட்டியில் நடந்தாலே ஸ்டேட்டில் நடந்தாலே கேஜிஎஃப் மாதிரி கிடையாது. கேஜிஎஃப்பில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இன்னும் எல்லா மதமும் சமாதானமாக இருக்கிற ஒரே ஒரு இடம் கேஜிஎஃப். ஆனால் இந்த கல்றையை சுத்தமாக வைக்கணும். யார் வைக்கணும்? முனிசிபாலிட்டி வைக்கணும். பல கோடி லூட்டி அடிச்சுன்னு தின்னுக்கிறாங்கல்ல. நான் இப்போ சொல்கிறேன், இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் இந்த கல்றையை பார்த்து மழை காலம் வந்தாலும் சரி, வெயில் காலம் வந்தாலும் சரி, இந்த கல்றை வந்து அமைதியான முறையில் அழகான கல்றை இதை செய்கிற வரைக்கும் நான் ஓயேன். ஏன்னா 10 வச்சு கேஸ் பண்ணி அங்கே போயிட்டாரு. நான் இங்கே தானே வரணும். யார் இங்கே வரணுமோ அற்புதமான கல்லறையாகணும். இந்த கல்லறைன்றது எப்படி இருக்கணும்னாக்கா அரண்மனை மாதிரி இருக்குது. இதுதான் என்னுடைய எய்ம். வாழ்க்கை அவ்வளோதான், வாழ்க்கையே அவ்வளோதான் சார். பட்டு சப்போஸ் மழை வந்துச்சுன்னா சகதியம் சேருமாயிரும். எத்தனை லட்சம் செலவு பண்ணுறதுனால இதே பண்ணக்கூடாது? நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு இடம் இருக்கும், எல்லா கலரையும் அப்படி தான். கடைசி கட்டம் இதுதான் அரண்மனை. அப்படி ஒரு காலை தூக்கினேன், மீனை வச்சுக்கினேன், அப்படி வானத்தை பார்க்குறாங்க. யார் அவர்? சொல்லுங்கள், யார் அவர்? சொல்லுங்கள் சார். நீங்கள் ஒரு காலை தூக்கினேன், வானத்தை பார்த்து மீனை வச்சுருக்கிறார். யார்? விஷ்ணு. சொல்லுங்க, யார் அவர்? பிஜிஎம்எல் கொள்ளாட்டியோங்க சார். இல்லை இல்லை, ஒரு முனிசிபாலிட்டி பார்க்கில் சிலை வச்சுக்கிறானுங்க சார். யார் அவர்? இல்லை இல்லை, கூவல் அதே மாதிரி வச்சுக்கிறாங்க. இவ்வளவோ கேட்குறேன், சொல்லுங்க. இதெல்லாம் மீனதாஸ் தானா? கனகதாஸ் வேற ரைட். அவர் எதுக்கு ஒரு காலை கீழே வச்சுன்னு மேலே தூக்கின்னு கிட்டார் இல்லை மேலே பார்க்குறேன். என்னத்துக்கு பார்த்தாருன்னா, ಅಲ್ಲಿರೋದೇ ನಮ್ಮ ಮನೆ, ಇಲ್ಲಿ ಬಂದಿರೋದು ಸುಮ್ಮನೆ. ಎಲ್ಲಿದೆ ನಮ್ಮ ಮನೆ? ಅಲ್ಲಿ. ಇಲ್ಲಿರೋದು ಸುಮ್ಮನೆ. இந்த சுಮ್ಮನೆ இருக்கிற மனையை தான் நம்ம அள்ளிற மனை. சொர்க்கம் நரக்கன்னு ப்ரேயர் பண்ணிக்கணும் ஏமாற்றி நிற்கிறாங்க. இந்து மதமாகட்டும், கிறிஸ்டின் மதமாகட்டும், எந்த மதமாகட்டும், எத்தனை ஸ்டெப்ஸு, எத்தனை கிலோமீட்டருக்கு சொர்க்கம்னு சொல்லுவோம். நம்ம எல்லோரும் போயிட்டு வந்தோம். ஓம் சத்துக்கு பஸ் அனுப்புகிறாங்க. நம்ம போயிட்டு வந்துடலாம், சொர்க்கத்தை பார்த்துட்டு வந்துடலாம். ஓஹோ, இப்படி செய்தால் தான் சொர்க்கத்தில் போக முடியும், இப்படி பண்ணால் நரகத்துக்கு போக முடியும். பார்த்துட்டு வரலாம். யாருன்னா பார்க்க முடியுமா? போய் வாழ்க்கைன்றது ஒரு பலூன் மாதிரி. உடம்புல எவ்வளோ காற்றுக்குதோ அவ்வளோ காற்றை ஒரே ஒரு காற்று போச்சுனாக்கா. அதனால் இல்லை, நல்ல ஐமாஸ் லைட்டு ரோடுங்க பக்குவமாக பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது இருந்துச்சு. நான் என் பீரியடில் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தேன். பின்னாடி வரைக்கும் இந்த கலரையை சுத்தமாக வைக்கணும், அற்புதமாக வைக்கணும். சும்மா வந்து பூஜை பண்ணிட்டு போகிறது முக்கியம் இல்லை. கோட்டீஸ்வரன் வாழ்ந்தேன் அக்கா, அதோ மண்ணில் என்னை உருவாக்கி விட்டுருவோம். விதி. ராஜராஜ சோழன் கொட்டிக்கிற கோயில் இருக்குது, அவன் கலர் எங்கன்னா இருக்குதா? ராஜேந்திர சோழன் ஜாஸ்தியே பிடிச்சான், உலக நாடுகளெல்லாம் பிடிச்சான், அவன் கலர் இருக்கா? நம்ம நம்பிக்கை என்னன்னா கடவுள் மேலே, அவ்வளோதான். ஆனால் எனக்கு நம்பிக்கை அந்த தாய் மேலே. என்னை வளர்த்ததுன்னா இது அற்புதமாக பண்ணணும். பண்ணுற வரைக்கும் நான் விட மாட்டேன். இப்போ முனிசிபாலிட்டியில் கூட இப்போ இடிச்சுனுக்கிறாங்கல்ல, பிக் அண்ட் சூஸ் பாலிசி அது. நீங்கள் எல்லாம் இருந்தீங்க 2 ஏக்கர் 25 குண்டா மெஜர்மெண்ட் பண்ணி கொடுக்குற வரைக்கும் விட மாட்டேன். ஆனால் அதை இடிச்சதே பெரிய தப்பு. இடிச்சது தப்பு. ஏன்னா அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ்கெல்லாம் 4 முறை காப்பாற்றி விட்டுட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா நம்மளை ஓடிச்சிடுவானே எனக்கு ஓட்டு போடாத எதிர்த்து தான். ஆனால் நான் இப்போ மனசு வச்சேன்னு வச்சுக்கா, ஒருத்த கூட இருக்க மாட்டேன் மார்க்கெட். ஒருத்த கூட இருக்க முடியாது மார்க்கெட்டில். டிவிஷனல் பெஞ்ச் என்ன சொல்லிக்குது,
ரியாக்ஷன் விடும்போது இது என்ன செப்பரேட் மார்க்கெட்டா? எல்லாம் சேர்ந்து தானே எம்ஜி மார்க்கெட்டு. அப்போ கண்டெம்ட் ஆஃப் த கோர்ட் ஆகுதா இல்லையா? நான் அதை பற்றி இப்போ நான் பேச விரும்பலை. ஒழிட்டோன்ட்டு விட்டேன். லாஸ்ட் மீட்டிங்கில் முனிசிபல் மீட்டிங்கில் நீங்களே என்டார்ஸ் பண்ணீங்க இடிக்கணும். ஆமாம், இடிக்கணும். இப்போ இச்சது தப்புன்றீங்க. இடிக்கணும் இல்லை, இச்சது தப்பு. தப்பு தான். ஒரு பக்கம் இச்சது தப்புன்றீங்க, ஒரு பக்கம் மீட்டிங்கில் வந்து என்டார்ஸ் பண்ணுறீங்க. எஸ் சார், பாருங்க, ஒரே நாக்கு தான் சார். சூடாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? ஊதுறோம். ஊதி தானே குடிக்கிறோம். அப்போ என்ன கோல்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதே குளிர்காலம் வந்துச்சுன்னா அதே நாக்கில் சூடு கை சூடாகுது இல்லை? ஒரு நாள் 2 வேலை செய்யும். அதே மார்க்கெட்டை ரியாக்ஷன் ஒன்றுன்னு சொன்னால, இந்த வேலை செய்து அந்த வேலையை செய்யணுன்றதுக்காக நான் இடிக்கிட்டு அழகு மார்க்கெட் பண்ணணும்னு சொன்னேன்ல. ஜட்ஜி என்ன சொன்னாங்க? டிவிஷனல் பெஞ்சில் அதை செய்வியா? வசூல் பண்ணி கொடுத்தீங்கல்ல சார். 52 பேர் போயிட்டு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஸ்டே எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க சார். யாருக்கிட்ட கொடுத்தான்னு கேளுங்க. அவன் உண்மையில் அவங்க ஒப்பனுக்கு அவங்க அம்மாவுக்கு பிறந்தாக்கா இவங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லுவேன். ஆனால் அவங்ககிட்ட கொடுத்தானு எனக்கு தெரியும். கொடுத்தவனுக்கு வரது பலிக்கலைன்னாக்கா எனக்கு என்ன அது பலிக்கு போகும்? இவனுக்கு திருந்த மாட்டானுங்க சார். இவனை இப்படி தான் வைக்கணும், இவனுங்களை செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு யார் சொன்னது? வள்ளல் முன் சொன்னாரா? உடனே அப்படி சொல்லாமா சார் ஒரு லீடர்? என்ன நானா இருந்தேன்னு வச்சுக்கா, கசாப் கடையில் என்ன நடக்குதோ அதுதான் நடந்தது. கெட்டவனுங்க இருக்கவே கூடாது சார். சுடுகாட்டில் கூட அவங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நல்லவங்களை கூட கெடுத்துருவாங்க. 51,000 ரூபாய் கொடுத்துக்கிறானுங்க சார். யார் கொடுத்தாங்க? யார் கொடுத்தானுங்க சார்? அங்கே இருக்கிற சொல்லுங்க சார், நீங்கள் தான் சொல்லுங்க. அவனுங்களை கேளு. கொடுக்கலன்னு சொன்னால் நான் பேர் சொல்கிறேன். கொடுக்கலன்னு நாங்கன்னு சொன்னால் நான் பேரோட சொல்கிறேன். எனக்கு அவசியம் இல்லை. திருடனுங்க இருக்கிற வரைக்கும் திருட்டு தானே செய்வோம். நீ செய்யலை, நான் செய்யலை. வீட்டுவிக்கிற நீ செய்யலை, நான் செய்யலை. யார் செய்து மாத்த? சுதர்ஷனை கேளு, சொல்லுவான். என்ன ஹியூமன் ரைட்ஸ் பாபா கேளு, சொல்லுவார். ஏன்னா அவர் மனித நியாயம் உள்ளூர் இல்லை. இவங்களெல்லாம் டிபார்ட்மெண்ட் சரியில்லை சார். போலீஸ் இஸ் ஃபெயில்டு. போலீஸ் மனசு வச்சாக்கா ஒருத்த கூட தலை தூக்க முடியாது. அயோக்கியன் எவனும் வாழவே முடியாது. அயோக்கியனுவா நான் இருக்கும்போதும் அயோக்கியம் வெளியே வர முடியாது. மாட்டு வண்டி ஸ்டாண்ட் 21 வச்சாங்க. அது ஒரு பக்கம் வந்து அவங்களுக்கே திருப்பி கடை கொடுக்குறேன்னு ஒத்துனுக்குறாங்க. வந்து இது பண்ணிருக்காங்க. எவனாலே கொடுக்க முடியாது. அது நீங்கள் பாடியில் நீங்கள் அது அப்ஜெக்ஷன் பண்ணீங்க. ஃபுல்லாகவே பண்ணேன். அப்ஜெக்ஷன் பண்ணது மட்டும் இல்லை, நான் வெறும் கவுன்சிலில் பேசுறது வந்து அவங்க இன்னும் வெளியே விடல. தைரியம் தான், தாக்க தம்மு தான் விட சொல்லுங்க. வெளியே கொடுக்க முடியாது. இப்போ எவ்வளோ பேர் கடை வச்சானோ அவனுக்கு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. என்னத்துக்கு இட்சே? நீ எதுக்காக இட்ச? பார்க்கிங்கும், கார் பார்க்கிங்கும், 2 வீலர் பார்க்கிங்கு. ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்ணன் வந்தான் மாய கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்ணன் வந்தான். அந்த மாதிரி வள்ளல் வந்தான் ஏழைங்களெல்லாம் ஆப்பு நல்லா அடித்தான். இன்னும் கொஞ்சம் அடிக்கிட்டோம். பணக்காரனுங்களும் அடித்தான், ஏழையும் அடித்தான். அதனால் வள்ளல் வந்தான் எல்லாரையும் முடிவு கட்டிட்டான். கில்லு மார்க்கெட் சம்பந்தமா அது நல்லதோ கெட்டதோ அவங்க வீடு கட்டிக்கணும், இல்லை கடையை கட்டிக்கணும், இத்தனை நாளாக வாழ்ந்துடுங்க. அவங்களுக்கு சாதகமாக நீங்கள் பேச மாட்டீங்க. பேசுகிற மாதிரி அவங்க நடந்துக்கல இந்த வீட்டில். ஏன்னா உங்களுக்கு எல்லாரும் வேணும். எல்லா செக்ஷன் எனக்கு எல்லாரும் வேணும். அயோக்கியனு எனக்கு வானவே வேணும், திருடனு எனக்கு வானவே வேணும், 420 பண்ணுறவன் எனக்கு வானவே வேணும். எல்லாரும் வேணும்னு சொல்கிறவன் நான் கிடையாது. எனக்கு நல்லவன் மட்டும் இருக்கு. அப்போ கேஜிஎஃப்ல நல்லவங்க கம்மியாக தான் இருக்கிறாங்க. நல்லவன் கம்மியாக இருக்கிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், 30% நல்லவங்கிறான், 70% ஃப்ராடுக்கிறான். ஆனால் நீ கேட்குற மாதிரி எல்லாரும் வேணும்னா எனக்கு எவனுமே தேவையில்லை. ஐயோ எனக்கு வேணுமா? திருடன் எனக்கு வேணுமா? போலீஸ்காரங்கிட்ட போய் கேளு, சார் எல்லாரும் உங்களுக்கு வேணும் சார், நீங்கள் போலீஸ் வந்து ஃப்ரெண்டு, போலீஸ் வி ஆர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்கல்ல, அந்த போலீஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். திருடனை, கஞ்சா வைக்கிறவன், கொலை பண்ணுறவனெல்லாம் ஃப்ரெண்டாக வச்சுக்க சொல்லு. நான் அப்படி கிடையாது.
இப்போ கேஜிஎஃப் நிலைமை டெவலப்மெண்ட் விஷயமா எல்லா இடத்துலையும் நீங்களே கண்ணால் பார்த்துருக்கீங்க. ஆமாம், இது ஒரு எக்ஸாம்பிள். எது பில்லு மார்க்கெட் நல்ல ஹைடெக் பண்ணுறாங்க. இப்போ உங்கள் பிரகாரம் கேஜிஎஃப் இம்ப்ரூவ் ஆகிருக்குதா இல்லையா? இல்லை. எப்படி சொல்கிறீங்க? எந்த வகையில் சொல்கிறது? எந்த ரோடு பாருங்க. ஆப்போசிஷன் பேட்டில் ஐஏஎஸ் டேக்ஸ் கட்டுறோமா இல்லையா? மைனிங் கூட அவங்களும் காசு கொடுக்குறாங்க. எந்த இடத்துலனா 7 கிராஸில் 7 ரோட்ஸ் இருக்காங்க சொல்லுங்க. கவர்மெண்ட்டு நான் கொண்டாந்துருந்தேன் டிகிரி காலேஜ், கேஜிஎஃப் சரித்திரத்திலே கிடையாது. கொண்டாந்துனா இல்லையா? நீ கொண்டா ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், நீ கொண்டா ஒரு லா காலேஜ், எங்கள் அப்பா மினிஸ்டரு, எங்கள் அப்பா தொழிலாளி கொண்டா. மெடிக்கல் காலேஜ் சாங்ஷன் ஆகிருக்கு சார். எங்கே? பிபிபி மாடல் எங்கே? கேஜிஎஃப் எப்போ? வாயிலையா? தேனு பேப்பரில் எழுதிட்டா திட்டிக்குமா? இல்லை, கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிச்சு. ஐயோ, சித்தராமையா போல எத்தனையோ சித்தராமையா நான் பார்த்துட்டேன். என்ன, நான் தேவகவுடா பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது, சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ, ஜெயச் பட்டேலுக்கு சீஃப் மினிஸ்டர் இருக்கும்போது நான் எம்எல்ஏ. ஓகே, அப்போ சித்தராமையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் கிடையாது. ஓகே, தரம் சிங் இருக்கும்போதும் நான், குமாரசாமி இருக்கும்போதும் நான் எத்தனை சீஃப் மினிஸ்டர் பார்த்துருப்பேன். அவளுக்கு தெரியாதா என்னை பற்றி? சிஎம் பற்றி எனக்கு தெரியாதா? அவங்களுக்கு வந்தாலும் அவங்க காப்பாற்றிக்கிறதுக்கு முடியாது சார். டிகே சிவகுமாருக்கு நான் யாருன்னு தெரியாதா? எஸ், எல்லாருக்கும் நான் யாருன்னு தெரியும். அதை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணின்னு பழுப்பு ஓட்டு போகிறான். இன்னும் கூட நான் விதானசபையில் தோற்றதில் விதானசபை உள்ள கால் வைக்கல சார். மதியாதார் தலைவாசல் மிதியாதை என்று மானம் உள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. இந்த ஊர் என்னை மதிக்கலை, நான் அது விதானசபையில் போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லையே. யாருக்காக போகணும்? வாங்க சார், உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன். ஒரு 2 லட்சம் எடுத்துனாங்க, ஒரு 1.5 லட்சம் எடுத்துனாங்க. இந்த மினிஸ்டருக்கு நமஸ்காரம் பண்ணி குலாம். நான் ராஜேந்தர் வில் டை வித் prestige. He will not bow down his head for anybody, not for me. என் மக்களுக்காக வாழணும், என் மக்களுக்காக சார். இதே கலரில் நீ பொதிக்கும் போதும் கெட்டவனும் நல்லவனும் நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வருவான். வந்து என்ன பண்ணி முடிந்து போன வாழ்க்கை சார். இப்போ பில் மார்க்கெட் கட்டியிருக்காங்க, கட்டுறதுக்கு இன்னும் இதுவும் ஆகலன்றாங்களோ, கட்டி அவங்களுக்கே கொடுக்குறான்னு கடை ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களா? சொல்லுங்க. அது அந்த வியாபாரிங்க இன்னும் அவங்கள நம்பிட்டு, முனிசிபாலிட்டியை நம்பிட்டு இருக்குதுன்ட்டு. திருட்டு வியாபாரிங்க நம்புவான், நல்ல வியாபாரி சிந்திக்குவான். நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாங்க. என்ன, இவனுக்கு திருட்டு வியாபாரிங்க. ஏண்டா கடையே இடிக்கிறான், இடிச்சிட்டு உனக்கு கொடுக்கணும்னு சட்டங்குதா? கடை எப்போ கட்ட போகிறான்? பிளான் எப்போ பண்ணணும்? கவுன்சிலில் கட்டினா இல்லையா? பிளானே பண்ணாத இத்தனை கடை கட்டுவோன்னு சொல்லி ஒன்றுமே பண்ணாத நீ இடிச்சது தப்புடான்னு கேட்டேன். இல்லை, அவன் ஏடபிள்யூ யாரோ படிச்சுவேன், ரொம்ப எஜுகேட்டட், ஹைலி குவாலிஃபைடு, நாங்கள்லாம் எப்பிட்டு. அவன் சொல்கிறான் இடிச்சிட்டு பிறகு தான் பிளான் பண்ண முடியும். டேய் முட்டாள், நீ ஒரு ஃப்ரேம் பண்ணணும். இத்தனை கடை கட்ட போகிறோம், இத்தனை கடை போகிறோம், இவ்வளோ மெஜர்மெண்ட் இருக்குது, நாங்கள் இடிக்க போகிறோம். இடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு ப்ராவிஷன்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். என்ன ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு? உங்களை தவிர ஆக்ஷனில் யாரும் எடுக்கக்கூடாதுன்றத ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு கவர்மெண்ட்டு கேட்கலாம். கவர்மெண்ட் இஸ் அத்தாரிட்டி. நீ தூக்கி அவங்ககிட்ட கொடுக்க முடியாது. ஒருத்தனை கூட கடை கிடைக்காது, ஆக்ஷனில் தான் கடை கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இருந்தவங்களுக்கு கொடுக்குறேன்ட்டு. ஓ, என்ன ப்ரியாரிட்டி? இவ்வளோ நாள் தின்னுட்டு பட் நீ காசு கொடுக்கல, நீ ரெண்ட்டு கட்டல, அதனால தானே ஒன்று வச்சான். உனக்கு என்ன ப்ரியாரிட்டி? திருடனுக்கு என்ன ப்ரியாரிட்டி? சரி சார், ரெண்ட் கொடுக்குறதுனா கூட இடிக்கிறதுக்கு என்ன ப்ராவிஷன் இருக்கா? இருக்குது. ஒரு வாரம் டைம் கொடுத்தா அவன் கட்டிடுறான், என்ன வாடகை கட்டிடுறான். சொன்னானே கட்டலையே, கட்டினவங்க கட்டலையே. அப்டேட் பண்ணவங்க 6 பேருக்கு கூட இஷ்டிக்கிறாங்கல்ல. ஓ, சுப்ரீம் கோர்ட்டில் அப்டேட்டாக கட்டிக்கிற 6 பேர் கடை கூட இஷ்டாங்கன்ட்டு இதுங்க. அவன் கோர்ட்டுக்கு போக சொல்ல, நாங்கள் அப்டேட் பே பண்ணிக்கிறோம் சார், ஏன் இடிச்சான்னு கேட்கணும். ஊரை சுத்தமாக்கணும்னு அவன் நினைக்கிறான். சுப்ரீம் கோர்ட்டில் யூபி சீஃப் மினிஸ்டர் அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க, புல்டோசர் கவர்மெண்ட்டு. ஆமாம். அப்போ இது புல்டோசர் சிஎம்சின்றீங்களா நீங்கள்? புல்டோசர் இல்லை, ஹைடெக் புல்டோசர். என்னது ஹைடெக் புல்டோசர்? ஜேசிபி வச்சு இருக்குது வேற, ஹைடெக் புல்டோசர் வச்சு இருக்குது. நல்ல தரம் செய்தான் வரல சார். டிசி ஆர்டர் பண்ணி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற 5 ஒயின் ஸ்டோருக்குள்ள மூடி இருக்காங்க. அதை பற்றி 2004 நான் அசம்பிளியில் பேசி கர்நாடகா ஸ்டேட்டில் எந்த பஸ் ஸ்டாண்டில் ஒயின் ஷாப் இல்லை,
கேஜிஎஃப்ல மட்டும் இது பெக்குலியரா கேஜிஎஃப்னு கேட்டதுக்கு இம்மிடியேட் ஆக்ஷன் எடுத்தாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து ஹைகோர்ட்டில் போயிட்டு கேஸ் போட்டாங்க. சாமி நாங்கள் பணம் கட்டிட்டோம், எங்கிட்ட வாங்கிட்டாங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிறோன்னு. அதுக்குள்ளே கவர்மெண்ட் கீழே விழுந்துருச்சு. அதுலேருந்து இவங்க தப்பிச்சுக்கணும். திருடா கொஞ்ச நாளுக்கு தப்பிக்கலாம் சார், ரொம்ப நாள் தப்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் இருக்கிறது வந்து CL2, அது வந்து ஒன்லி டேக் அவே. CL2 CL1 டேக் அவே சார். டேஸ்டி பைட் பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் நடத்திருந்தோம் நான், எனக்கு தெரியும். சரி சார், CL2 வந்து டேக் அவே தான். அங்கே வந்து ஓப்பன் டேக் அவே இல்லை, பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்கக்கூடாது. அது ஒரு செகண்ட். இது அது ஒரு செகண்ட் இல்லை, நோட்டீஸ் கொடுத்துக்கிறது. இட்ஸ் நியூஸ்ல வித்துக்கிற, அதனால பண்ணீங்கன்னா அது டிசி செய்தது தப்பு. அது டிசி பேசுறது தப்பு. கர்நாடகா ஸ்டேட்ல வீரப்ப மொய்லி பீரியட்ல ஹைவே ரோட்ல பார் இருக்கக்கூடாது, பஸ் ஸ்டாண்ட் உள்ள பார் இருக்கக்கூடாது, ஸ்கூல் கோயிலுக்கும் அதுக்கும் 100 மீட்டர் கிட்ட இருக்கக்கூடாது, ஸ்கூல் இல்லையா? கார்னேஷன் டவுனு எங்க இருக்குது, ஒயின் ஷாப் எங்க இருக்குது, அதுக்கு எதிர கோயில் எத்தனை அடிக்குது, அதை கொஞ்சம் டிசி வந்து பார்க்க சொல்லு. எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கமிஷனர் படிக்கலையா அவன்? முட்டாளா, அயோக்கியனா? இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க, என்ன எக்ஸைஸ் பெரிய பெரிய கமிஷனர், இவங்களை பற்றி எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு. இவங்களோட குவாலிஃபிகேஷன் ஜாஸ்தினாங்க, எனக்கு இல்லாத நாலேஜா? 59% ஆணவம் அகம்பாவம் எனக்கு இருந்துச்சு, இப்போ அடக்கமாக அமைதியாக இருக்கிறேன். வந்து பார்க்க சொல்லு, நேரம் அங்கே நின்று சொல்லு. இதே டெப்டி கமிஷனர் அங்கே வரட்டும், கோவில் அங்கே இருக்குது, பார் அங்கே இருக்குது. யாரா கொடுத்தோம் லைசன்ஸு? முனிசிபாலிட்டி காரணும், எக்ஸைஸ் காரணும், கரெக்டா? சேலஞ்ச் பண்ணுங்க ப்ரெஸ்காரங்க என்ன கேள்வி கேட்குறீங்களா? டிசினாக்கா உங்களுக்கு பயமா? இஸ் ஒன்லி அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபார் த ஸ்டேட், ஃபார் த யூனியன். யூ மஸ்ட் நோ த ரியல் அண்ட் ட்ரூத், ஹூ இஸ் வாட் இஸ் வாட். எனக்கு ஜேஹெச் பட்டேல் லைசன்ஸ் கொடுத்தாரு பார் நடத்திக்கொண்டு. நான் என் தம்பிக்கிட்ட யோசித்து பார்த்தேன், என் தம்பி தான் நாங்கள் உட்காரணும், கெட்டு போய்டுவான்றதுக்காக எனக்கு அந்த பாரே வேணான்னு தூக்கி போட்டு. சார் இப்போ கவுன்சில் பாடி கோர்ட்டுக்கு போய்க்கிறாங்க சார், இன்னும் 1.5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். 1.5 வருஷம்லாம் கிடையாது. அது என்ன ஆகும் சார்? அது என்ன கொடுத்துக்கிறாங்க? நேற்று கூட அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் போடக்கூடாது, உனக்கு 1 வாரம் ஸ்டே கொடுத்துருக்குறேன், அது வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் போகும். எதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறாங்க சார், திரும்பி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும், பிகாஸ் நான் எங்களுக்கு இன்னும் 1 வருஷம் கம்ப்ளீட் ஆகும். அது பார்த்துக்க, அதுக்கு சேலஞ்ச் பண்ணணும்னா நான் ஒருத்தர் தானே சைன் பண்ணல. ஆமாம் சார், நீங்கள் பண்ணுறேன். ஓகே, 34 பேர் அதை நான் சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கா, முனிசிபாலிட்டி ஊற்றி முடியும். எம்எல்ஏ லாஸ்ட் மீட்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னீங்க, RPI will contest entire 35 wards. நோ டவுட் ஆல் RPI people. சரி சார், அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணிக்கிறீங்களா? நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 3 மாசம் தான் இருக்குது. சார், அப்படியே கூட மார்ச் சார், நான் டீச்சர் சார், இத்தனை 20 வருஷமா அதே சப்ஜெக்ட் எடுத்துன்னுக்குறேன். எனக்கு தெரியாதா என் சாம்பியனில் யார் இருக்கிறான்னு, என் RD பிளாக்ல யார் இருக்கிறான்னு, என் NT பிளாக்ல யார் இருக்கிறான்னு, கொரமண்டல் யார் இருக்கிறான்னு எனக்கு தெரியாதா என்ன? நான் டீச்சரு, நான் வெளியூர்லேருந்து வந்தவங்க. இல்லை டீச்சர், இப்போ ஸ்டூடெண்ட் எல்லாம் கரெக்டாக இதுவாக்குறாங்களா? உங்கள் ஸ்டூடெண்ட்டுகள்லாம் நிற்கிற ஸ்டூடெண்ட்டை படிக்க வைக்கிறேன், படிக்காதவங்க மொத்தம் பெருமை எடுக்கிறேன். போதுங்களா?